ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இன்னைக்கு குளோபல் மார்க்கெட்டில் ஒரு முக்கியமான விஷயம் நடந்திருக்கு. அது என்னன்றதை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த குளோபல் மார்க்கெட்டில் இப்போ வந்து நம்ம யூஎஸ் மார்க்கெட்டை நம்ம மதர் மார்க்கெட்னால அதில் கொஞ்சம் கிராஷ் ஆனால் இந்தியன் மார்க்கெட் கிராஷ் ஆகும்னு பார்த்துட்டு இருந்தோம். இப்போ அந்த யூஎஸ் மார்க்கெட்டு லாஸ்ட் ஒரு 2 டேஸாக கொஞ்சம் கிராஷ் ஆனதுக்கு காரணம் யாருன்னு இந்த வாட்டி கேட்டிங்கன்னா ஜப்பான் மார்க்கெட். ஓகேவா? ஏன்னா ஜப்பான் மார்க்கெட்டில் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேங்க் ஆஃப் ஜப்பான் என்ன அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட ட்ரெஷரி ஈல்டு இருக்கு இல்லையா, அதை வந்து அவங்க 0.25 + 0.25 - 0.25 இந்த ரேஞ்சில் சுற்றிட்டுன்றத அவங்க வந்து இப்போது +0.5 - 0.5ன்னு அந்த ஈல்டு கர்வ் கண்ட்ரோல் மூலமாக அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த பேண்ட்வித்தை கூட்டிட்டாங்க. ஸோ அந்த பேண்ட்வித்தை கூட்டுறதுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை வந்து கொஞ்சம் பேரிஷாக பார்க்கப்பட்டது. அதாவது அவங்களோட ஹாக்கிஷ் மூவ்னு சொல்லுவாங்க. ஹாக்கிஷ் மூவ்னா என்ன அர்த்தம்னா, எக்கனாமிக் ஆக்டிவிட்டியை ஜப்பானும் இப்போ ஸ்லோ டவுன் பண்ணுது அப்படின்றது அர்த்தம். ஓகேவா? இது ஏன் பெரிய விஷயம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து அதோட இப்போ நீங்கள் பார்க்கலாம், ஜப்பானோட 10 இயர் ட்ரெஷரி தான் நான் இங்கே வச்சுருக்கேன். இந்த ட்ரெஷரி பில் வந்து நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்படின்னா தான் நான் சொல்ல போகிற கான்செப்ட்ஸ் எல்லாம் புரியும். ட்ரெஷரி பில்ன்றது ஒன்றும் கிடையாது. நம்ம வந்து அந்த இப்போ நம்ம பொதுவாக லைக் ஸ்டாக்ஸில் அந்த கம்பெனிக்கு கடன் கொடுக்குறோம், அந்த மாதிரி இல்லைனா ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் கடன் கொடுக்குறோம், அந்த மாதிரி வச்சுக்கிட்ட மாதிரி ஒரு கவர்மெண்ட்டுக்கே கடன் கொடுக்கணும் நம்ம வந்து ட்ரெஷரி பில்ஸ் மூலமாக நம்ம கடன் கொடுக்குறோன்ற மாதிரி நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ தட் நம்ம இப்போ ஜப்பானில் வந்து இப்போ அவங்களோட 10 இயர் ட்ரெஷரியில் அவங்களோட ஈல்டு வந்து இப்போ அவங்க வந்து 0.411% தராங்க. ஸோ நீங்கள் கவர்மெண்ட் கொடுக்குற கடனுக்கு அவங்க தர வட்டி அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா இது வந்து ரிஸ்க் ஃப்ரீ ரேட்டாக பார்க்க முடியும். எந்த வித ரிஸ்க்குமே இல்லாமல் அழகாக நம்ம போகிற பிரின்சிபலுக்கு வர்ற இன்ட்ரெஸ்ட் இல்லையா? ஸோ அதனால் இந்த ரிஸ்க் ஃப்ரீ ரேட்டில் பொதுவாக இந்த செக்யூரிட்டிஸ் அனாலிசிஸ் பண்ணும்போது இதை தான் 70% ஆஃப் த பீப்புள் வந்து யூஸ் பண்ணுவாங்க. 10 இயர் ட்ரெஷரி ஈல்டை வந்து நிறைய மார்க்கெட்ஸில் அவங்களோட அனாலிசிஸ்க்கு ரிஸ்க் ஃப்ரீ ரேட்டாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ ஜப்பான் வந்து 10 இயர் ட்ரெஷரியில் இப்போ நீங்கள் இந்த கிராஃபில் பாருங்கள், இந்த இடத்துல இந்த சடனாக ஒரு ஸ்பைக் இருக்குங்க. நான் ஒரு 5 இயர் வச்சுருக்கேன். இப்போ லட்சம் ஒரு 1 இயர் வைங்களா, இந்த லாஸ்ட் 1 இயராக அது எப்போவுமே இந்த 0.25 இல்லைனா அந்த ரேஞ்சில் தான் சுற்றிட்டு இருந்துச்சு. இப்போ இந்த லாஸ்ட்டாக இப்போ நான் இதே கிராஃபில் வச்சு நான் ஒரு 5 டேஸ் கிராஃபாக மாற்றுறேன். இந்த 5 டேஸில் நீங்கள் பாருங்கள் என்ன நடந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஷார்ப்பாக இந்த 0.25லேருந்து டக்குன்னு 0.4 வரைக்கும் போயிடுச்சு. ஓகேவா? இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜப்பானும் அவங்களோட எக்கனாமிக் ஆக்டிவிட்டியை ஷ்ரிங்க் பண்ணுறாங்க. இது ஏன் இப்போ வந்து இவ்வளோ நாள் கழிச்சு இப்போ எல்லாரும் தான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இது ஏன் இவ்வளோ பெரிய விஷயம்னு கேட்டிங்கன்னா, ஜப்பான் இவ்வளோ நாள் அதை பண்ணலை. ஜப்பான் ரொம்ப வருஷமாகவே கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருக்காங்க அவங்களுடைய எக்கனாமிக் ஆக்டிவிட்டியை பூஸ்ட் பண்ணி அவங்க மார்க்கெட்டெல்லாம் கொஞ்சம் மேலே குத்துக்கிட்டு வரதுக்கு. நிக்கி இண்டெக்ஸ் தெரியும். ஸோ அந்த நிக்கி விழுந்திருக்கிறதெல்லாம் ஒரு ரொம்ப ஃபேமஸான கதை. உங்களுக்கு அதில் பற்றி நிறையா தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, அதை பற்றி டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ நீங்கள் ஆக்சுவலி இந்த மூவ் படி பார்த்தீங்கன்னா மறுபடியும் நிக்கி வந்து ஜப்பானுடைய ஸ்டாக் மார்க்கெட் வந்து பயங்கரமாக விழுந்திருக்கு. ஏன்னா பாண்ட் மார்க்கெட்டில் வந்து நல்ல இன்ட்ரெஸ்ட் கிடைக்கிறனால மக்கள் என்ன பண்ணுவாங்க, ஸ்டாக் மார்க்கெட்லேருந்து பணத்தை எடுத்துகிட்டு வந்து பாண்ட் மார்க்கெட்டில் போடுவாங்க. இதுதான் ரொம்ப பேசிக்கான விஷயம் மார்க்கெட் வந்து கிராஷ் ஆகிறதுக்கு. ஓகேவா? ஸோ இப்போ இங்கே வந்து அவங்க இப்படி 0.5 கொடுக்கும்போது ஓகே, அப்போனா நம்ம எதுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் வச்சுருக்கணும், நமக்கு இங்கேயே இன்ட்ரெஸ்ட் நல்லா கிடைக்குது, ஸோ இப்போ இதிலே நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணலாமே அப்படின்னு வந்து இன்வெஸ்டர்ஸ்க்கு மத்தியில் ஒரு ஃபீலிங் வரும். அது மூலமாக வந்து என்ன ஆகும், மக்கள் வந்து ரிஸ்க் ஃப்ரீக்கு மூவ் பண்ணுவாங்க. ரிஸ்க் ஃப்ரீக்கு மூவ் பண்ணுறதுனால அவங்களுடைய பொதுவாகவே மார்க்கெட்டில் தானே கம்பெனிஸ்லாம் இன்வெஸ்ட் பண்ணுவோம். ஸோ அந்த கம்பெனிஸ்க்கெலாம் பணம் கிடைக்கிறது கஷ்டமாகும். அதனால் எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமாக ஷ்ரிங்க் ஆகி எக்கனாமிக் ஆக்டிவிட்டி ஷ்ரிங்க் ஆகும். அந்த எக்கனாமிக் ஆக்டிவிட்டி எதுக்கு ஷ்ரிங்க் பண்ணுறோம், அகெயின் இன்ஃப்ளேஷனை கம்மி பண்ணுறது தான். ஸோ இப்போ இதில் என்ன புரிஞ்சுக்கலான்னு கேட்டிங்கன்னா, ஜப்பானும் இன்ஃப்ளேஷன் நினச்சி இப்போ பயப்படுது. இப்போ லாஸ்ட் 1 இயராக யூஎஸ் நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்து கொஞ்சம் கம்மி பண்ணிட்டே வராங்க. இப்போ வந்து ஜப்பான்லேயே அது ஃபீல் ஆகி ஜப்பானும் அந்த மூவ் எடுத்துருக்கிறது வந்து குளோபல் மார்க்கெட்டில் அப்போ இன்ஃப்ளேஷன் வந்து ரொம்ப பெரிய பிரச்சனை போல இருக்குது அப்படின்றதுக்கு இன்னொரு ரியலைசேஷன் மாதிரி இந்த ஜப்பானோட ஆக்டிவிட்டி பார்க்கப்படுது. இன்னும் இந்தியாவிலலாம் நம்ம வந்து மார்க்கெட் ஒன்றும் ஹையாக தான் இருக்குது. ஆனால் ஐ எக்ஸ்பெக்ட் தான், ஐ திங்க் ஒரு சின்ன கிராஷ் விழுந்து தான் அடுத்து மேலே எந்திக்கும்ன்றது. ஸோ அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஆனால் இப்போ பொதுவாகவே மதர் மார்க்கெட்டை ஃபாலோ பண்ணணும். ஆனால் இந்த 1 இயர் எடுத்திங்கன்னா இந்தியன் மார்க்கெட் ஒன்றும் யூஎஸ் மார்க்கெட்டை ஃபாலோ பண்ணல. நான் இந்த நம்ம சேனலில் முதலேருந்தே சொல்லிட்டு இருக்கேன், நீங்கள் இப்போது இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணுறதை விட நீங்கள் வந்து யூஎஸ் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது குட் டைம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா இந்தியன் மார்க்கெட் ஆல்ரெடி ஆல் டைம் ஹையில் இருக்குது. ஆனால் யூஎஸ் மார்க்கெட் வந்து ஆல்ரெடி இப்போ உங்களுக்கு ஒரு 30% டிஸ்கவுண்ட்டில் உங்களுக்கு கிடைக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி எத்தனை நாள் கிடைக்கும்னு தெரியாது. அதனால் டிசிஏ நம்ம சேனலில் பேசிகிட்டு இருக்கோம். இன்னும் ஃபுல் மணி உள்ளே போகிறத பற்றி பேசலை. பட் இருந்தாலும் இப்போ நீங்கள் வந்து இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ ஜப்பானுக்கு இருக்கிற இந்த எஃபெக்ட் மாதிரி நாளைக்கு நமக்கு மார்க்கெட்டும் அதனால் கிராஷ் ஆகும். லாஸ்ட் 2 டேஸாக நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், நம்ம மார்க்கெட்டும் ஆல்ரெடி இப்போ கொஞ்சம்
ஒரு 500 பாயிண்ட்ஸ் விழுந்ததாக இருக்குது. அரௌண்ட் 1800 கிட்ட வந்துருச்சு. ஸோ இந்த மார்க்கெட் கிராஷ்க்கு இந்த மாதிரி குளோபலில் நடக்கிற ஈவெண்ட்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் தான் நமக்கு பேசிக்ஸ். ஸோ நான் அதனால தான் சொல்கிறேன், நம்ம மார்க்கெட்டில் நான் என்னோட ப்ரெடிக்ஷன் படி நமக்கு பழைய ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணி போகிறது வந்து லைக் இப்போ தான் ரீசெண்டாக ஒரு 600லேருந்து மறுபடியும் 800 ஆயிருக்கு. இப்போ ரீட்ரேஸ் ஆகிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த ரேஞ்ச் பவுண்டில் தான் இன்னும் கொஞ்ச நாள் சுத்தம். ரொம்ப புல்லிஷாக இருக்காதுன்றது என்னுடைய நம்பிக்கை. பட் பார்ப்போம் என்ன நடக்குதுன்றது. யூஎஸ் மார்க்கெட்டில் என்ன எதிர்பார்த்தோம், நம்ம வந்து இப்போ நம்ம என்ன ஆசைப்பட்டோம், இன்ஃப்ளேஷன் கம்மியாகணும்னு ஆசைப்பட்டோம். அதே மாதிரி ஒரு 7.7% இன்ஃப்ளேஷன் கம்மியாச்சு. அடுத்து என்ன ஆசைப்பட்டோம், அதன் மூலமாக இன்ஃப்ளேஷன் கம்மியானதுனால இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ணணும் அப்படின்றத ஆசைப்பட்டோம். இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கம்மி பண்ணல, இன்ட்ரெஸ்ட் ரேட் கூட்டுற வேகத்தை கம்மி பண்ணாங்க. ஓகே, வெல் அண்ட் குட். அட்லீஸ்ட் கூட்டுற வேகத்தை கம்மி பண்ணாங்க. 0.5% தான் மார்க்கெட் அனௌன்ஸ் பண்ணுது. எல்லா பிரச்சனையும் முடிஞ்சது. அடுத்த மீட்டிங், அடுத்த ஃபெட்டோட எஃப்ஓஎம்சி மீட்டிங் வந்து ஃபெப்ரவரியில் தானே இருக்குது. ஸோ யூஸ்வலாக ஒரு சாண்டா கிளாஸ் ரேலிம்பாங்க. அந்த சாண்டா கிளாஸ் ரேலி படி மார்க்கெட் ஏறும்னு எதிர்பார்த்தோம். அந்த மாதிரி டைமில் தான் இந்த பேங்க் ஆஃப் ஜப்பானோட மூவ் வந்து அகெயின் அந்த சாண்டா கிளாஸ் ரேலியை கெடுத்துருதுன்னு தான் சொல்லணும். ஏன்னா ஜப்பானே பயப்படும்போது அப்போ இன்னும் நமக்கு அடுத்தது எஃபெக்ட் என்ன இருக்குமோ, அப்போ வரப்போகிற ரிசெஷன் ரொம்ப பேடாக இருக்குமோ அப்படின்னு எல்லார் மத்தியிலும் பயம் என்ன ஆகுது, அதிகமாகுது. ஸோ ரிசெஷனே வந்தாலும் அது ரொம்ப பேடாக இருந்தாலும் நம்ம இன்வெஸ்டிங்க்கு என்ன பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்போ ஃபெட் வந்து அதோட மூவ்மெண்ட்டை மாற்ற போகுது, அதான் நமக்கு இம்பார்ட்டன்ட். ஸோ ஏன்னா கொரோனா டைமில் யாருக்கும் வேலை இல்லை, எல்லாமே கஷ்டம் தான், எல்லாமே நடந்துச்சு தான். யாருக்குமே நார்மல் பீப்புள் வந்து ரியலாக சஃபர் ஆனாங்க தான். பிஸ்னஸ் இருக்கவங்க, வேலைக்கு போனவங்க எல்லாருமே சஃபர் ஆனாங்க. பட் மார்க்கெட்டில் இருந்தவங்களுக்கு பயங்கரமாக 2-3 டைம்ஸ் பணம் மல்டிப்ளை ஆச்சு. எதுக்கு? ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, ஃபெட்டு, அதெல்லாம் ஃபெட்டு வந்து தான் அந்த ஒரு மனுஷன் கிட்ட அவ்வளோ, ஒரு மனுஷன் சொல்லக்கூடாது, அந்த கமிட்டி கிட்ட அவ்வளோ பவர் இருக்குது. அந்த கமிட்டியில் ஒரு 19 பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்க கிட்ட அவ்வளோ பவர் இருக்குது. அவங்க வந்து ஈஸியாக பணத்தை பிரிண்ட் பண்ணுவாங்க, பணத்தை பிரிண்ட் பண்ணுறதை கம்மி பண்ணுவாங்க. ஸோ அதனாலமா அவங்ககிட்ட அவ்வளோ பவர் இருந்தால் அவங்க வந்து ஈஸியாக நார்மல் மக்கள் கஷ்டப்படும் போதே, மார்க்கெட்டில் வந்து இல்லாதவங்க கஷ்டப்படும் போது மார்க்கெட்டில் இருந்தவங்க நல்லா சம்பாதிச்சாங்க. ஏன்னா இப்போ நான் சொன்ன காரணங்கள்ல தான். அதே மாதிரி தான் நம்ம ரிசெஷன் வந்தாலும் ரொம்ப பயப்பட தேவை இல்லை. என்ன சொல்லுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஃபெட்டு அந்த எஃப்ஓஎம்சி என்ன பண்ணுது, அந்த மீட்டிங்கில் அவங்க என்ன டிசிஷன்ஸ் எடுக்கிறாங்கன்றதை நம்ம க்ளோஸாக ஃபாலோ பண்ணாலே போதும். ஈஸியாக ஸ்டாக் மார்க்கெட்டில் பணம் சம்பாதிக்கலாம். ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரே விஷயம் பண்ணாதீங்க, லிவரேஜ் எடுக்காதீங்க. உங்களுக்கு மார்ஜின் கால் வர்ற மாதிரி பார்த்துக்காதீங்க. நீங்கள் வந்து கரெக்டாக உங்களுடைய என்ன பணம், லெட்ஸே நெக்ஸ்ட் ஒரு 1 இயருக்கு தேவைப்படாத பணம் மட்டும் நீங்கள் உள்ளே வச்சிங்கனாலே போதும். நீங்கள் வந்து பேஷண்ட்டாக இருந்து அழகாக சம்பாதிக்கலாம். ஓகேவா? ஆனால் எந்த டைமில் உள்ளே போய் பணம் போடுறோன்றது இருக்குது. இந்த வருஷம் ஜனவரியில் போய் உள்ளே போட்டிருந்தீங்கன்னா கஷ்டம் தான். ஏன்னா அப்போ தான் அவங்க வந்து மணி பிரிண்டரை ஸ்டாப் பண்ணுறாங்க. அப்போ போய் உள்ள பணத்தை போட்டிங்கன்னா என்ன ஆகும், அவங்க வந்து இப்போ பிரிண்ட் பண்ண மணியை உரியும் போது உங்களோட பணமும் சேர்த்து உறிஞ்சிருவாங்க. ஸோ அதை தவிர்க்கிறதுக்கு கரெக்டான டைமில் நீங்கள் வந்து மணியை உள்ளே இறக்குனீங்கன்னா அது பாட்டுக்கு பேஷண்ட்டாக வெயிட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக உங்கள் மணி க்ரோ ஆகும் ஸ்டாக் மார்க்கெட்டில். ஸோ அதனால் இப்போ நடக்கிற விஷயத்தை பார்த்து எதுவுமே பயப்படாதீங்க. இதில் வந்து நான் இந்த பேங்க் ஆஃப் ஜப்பான் எடுத்திருக்கிற மூவ் வந்து ஆஃப்கோர்ஸ் பியரிஷ் தான். இருந்தாலும் நம்ம இந்தியன் மார்க்கெட் வந்து கொஞ்சம் இப்போ நம்ம கொஞ்சம் குளோபல் மார்க்கெட்ஸோட டிஸ்கனெக்டாக தான் இருக்குது. பட் சீக்கிரமாக கனெக்ட் ஆகும். எப்படினாலும் எல்லாரும் அவங்களோட ஃபண்டமெண்டல்ஸ் வந்து தான் ஆகணும். ஸோ இப்போ நீங்கள் ஏதாச்சும் டிசிஏ பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா நான் உண்மைக்குமே சொல்கிறேன், கன்சிடர் யூஎஸ் மார்க்கெட். ஓகேவா? இப்போ இதில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த ஈல்டு வந்து ஜப்பானில் கூடுச்சு இல்லையா? இதனால என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, ஜப்பான் பொதுவாகவே எப்படி பார்க்கப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே இருக்கிற இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் பொதுவாக யூஎஸ் மார்க்கெட்டில் நிறைய இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஜப்பான் ஒரு கண்ட்ரியாகவே அவங்க வந்து நிறைய மணியை வந்து வெளியே இன்வெஸ்ட் பண்ணுறதுல அவங்க வந்து ரொம்ப ஃபேமஸ். ஏன்னா அவங்களுடைய கரன்சியில் அவங்களுக்கு அந்த நம்பிக்கை இல்லை, அது கொஞ்சம் நிறைய ஈல்டு தரலை. அதுக்கு பதிலாக நம்ம ஈஸியாக யூஎஸ்டிலாம் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அவங்க அழகாக அந்த ஈல்டை காப்பாற்றுவாங்க. கரெக்டு தானே? நம்மளோட இந்தியன் இன்வெஸ்டர்ஸ்க்கும் நான் அதுதான் சொல்லுவேன். நீங்கள் உங்களோட மணியை ஐஎன்ஆராக வச்சிருக்கிறதுக்கு பதிலாக லாஸ்ட் ஒரு 20 இயர்ஸாக பாருங்களேன், நீங்கள் யூஎஸ்டியாக வச்சிருந்தாலே போதும், அழகாக உங்களுக்கு சம்ம ரிட்டர்ன்ஸ் கிடச்சிருக்கும். கரெக்டாக இந்தியனுக்கு மறுபடியும் கன்வெர்ட் பண்ணும்போது. ஏன்னா இப்போ ஆல்மோஸ்ட் $80 $80 கிட்ட போயிடுச்சு. ஸோ அதே மாதிரி தான் ஜப்பானில் இருந்த மக்கள் வெளியே நிறைய இன்வெஸ்ட் பண்ணிருந்தாங்க. கரெக்டாக? இப்போ ஆனால் அவங்களுடைய ட்ரெஷரி ஈல்டிலே 0.5 கிடைக்கும் போது என்ன ஆகும்னா, வெளியே அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறது கம்மியாகி அவங்களோட கவர்மெண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களே அதிகமாக ஆகுவாங்க இல்லையா? ஏன்னா அதிகமான இன்ட்ரெஸ்ட் கிடச்சா கொஞ்சம் ரிஸ்க் ஃப்ரீயாக இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் பாண்ட் சைடில் கண்டிப்பாக அது இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அது இந்த மாதிரி டைமில் எல்லா பாண்ட்லேயும் சூப்பராக இன்ட்ரெஸ்ட் கிடச்சிட்டு இருக்கு. ஸோ அதனால் மக்கள் வந்து ஸ்டாக் மார்க்கெட்லேருந்து பணத்தை எடுத்து அதில் போட்டு இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. ஸோ அப்படி அவங்க வந்து இப்போ ஜப்பானில் இருக்கிற மக்கள் அவங்களோட ட்ரெஷரி பில்லை இன்வெஸ்ட் பண்ணும்போது வெளியே அந்த யூஎஸ்டியோட தேவை அவங்களுக்கு கம்மியாகும் இல்லையா? ஸோ அது வந்து யூஎஸ்டிக்கு ஒரு சின்ன எஃபெக்ட் இருக்கும்.
நீங்கள் ஜப்பானுக்கும் யூஎஸ்டிக்கும் உள்ள அந்த கரன்சி சார்ட் எடுத்து பாருங்கள், யூஎஸ்டி வந்து விழுந்திருக்கும். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ட்ரெஷரி பில்லில் அவங்க நிறைய இன்ட்ரெஸ்ட் கொடுக்க போய் தான். ஸோ இது எல்லாமே டிமாண்ட் அண்ட் சப்ளை தான், கரன்சியுமே நமக்கு தெரியும் இல்லையா. ஸோ அதே மாதிரி நான் இந்தியன் இன்வெஸ்டர்ஸ்க்குமே என்ன சொல்லுவேன்னா, கன்சிடர் யூஎஸ் மார்க்கெட். ஓகேவா, அதுக்கு பிளாட்ஃபார்ம்ஸ் எக்கச்சக்க இருக்குது. நான் ஒரு பர்டிகுலர் பிளாட்ஃபார்மை கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ண முடியாது. நான் பார்த்த வரைக்கும் நம்ம சேனல்லையுமே நம்ம இண்டு மணியை பற்றி பேசியிருக்கோம். பட் இருந்தாலுமே நீங்கள் நிறைய ரிசர்ச் பண்ணி உங்களுக்கு எது செட் ஆகும் அப்படின்றத பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். பொதுவாக இந்த ஹெச்டிஎஃப்சி குளோபல் அதை மாதிரி பெரிய பெரிய நல்ல எஸ்டாப்ளிஷ்டு ஃபுல் ப்ரோக்கர்ஸ்னு சொல்லுவாங்களே, அவங்க ஃபுல் ப்ரோக்கர்ஸ்லாம் கொஞ்சம் ஃபீஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆனால் அவங்ககிட்ட வந்து உங்ககிட்ட பிரச்சனையே இருக்காது. எப்படினாலும் உங்களுக்கு சேஃப்டி கொஞ்சம் கேரண்டியாக இருக்கும். ஃபீஸ் கம்மியாக இருக்கிற டிஸ்கவுண்ட் ப்ரோக்கர்ஸ் வந்து நிறைய ஆப்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட நீங்கள் கொஞ்சம் யார் ரொம்ப நாள் இருக்காங்க இல்லை அதில் நிறைய ரிவ்யூஸ்லாம் பார்த்துட்டு உங்கள் சேஃப்டியை பொறுத்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இல்லை எனக்கு ஒரு 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா செலவானாலும் பரவாயில்ல, ஆனால் எனக்கு ப்ரோக்கரேஜ் அதிகமாக கொடுத்தாலும் பரவாயில்ல, எனக்கு ரொம்ப 100% சேஃப் வேணும்னு கேட்டிங்கன்னா கோ ஃபார் ஃபுல் ப்ரோக்கர்ஸ். இல்லை ஆனால் நான் நிறைய ட்ரேட் பண்ணுவேன், மாதம் கொஞ்சம் கொஞ்சமாக நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன், எனக்கு அந்த ஃபீஸ்லேயே நான் இன்வெஸ்ட் பண்ண போகிறதே 5000 ரூபா தான், அதில் எனக்கு ஃபீஸ் 500 ரூபா கொடுக்க முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா கோ ஃபார் டிஸ்கவுண்ட் ப்ரோக்கர்ஸ். ஓகே சூப்பர். இப்போ நான் குளோபல் மார்க்கெட்டில் என்ன நடந்திருக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இன்னொரு விஷயம் ஒரு சின்ன கிராஃபில் காமிக்கிறேன். இது ஜப்பானோட ட்ரெஷரி தான். நீங்கள் இதே இது நான் வந்து யூஎஸோட ட்ரெஷரி பாருங்களேன். இது வந்து நான் ஒரு 1 இயர் சார்ட் வச்சிருக்கேன். இந்த 1 இயர் நம்ம மார்க்கெட் விழுந்ததுன்னு பார்த்துட்டே இருந்தோம் இல்லையா, நீங்கள் பாருங்களேன், இங்கே இருந்து லெட்ஸே இந்த ஏப்ரல் ஃபெப்ரவரியில இருந்தால் நீங்கள் அழகாக அந்த பாண்டோட ஈல்டு வந்து அப்படியே என்ன ஆகிட்டு இருக்கு, ரைஸ் ஆகிட்டே இருக்கு. பாண்டோட ஈல்டு ரைஸ் ஆகிட்டே இருக்கும்போது மார்க்கெட் வந்து ஸ்டாக் மார்க்கெட் விழுந்துட்டே தான் இருக்கும். அதில் வந்து வழியே கிடையாது. ஆனால் பாண்டோட ஈல்டுக்கும் பாண்டோட ப்ரைஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. பாண்டோட ஈல்டு அதிகமாக இருக்கிறதுனால மக்கள் போய் விழுந்தடிச்சு வாங்குறாங்கன்னு அர்த்தம் கிடையாது. பாண்டு வந்து நிறைய பேர் வாங்கலை, அதனால தான் அதோட ஈல்டு அதிகமாகிறனால மக்கள் வந்து நார்மல் இன்வெஸ்டர்ஸ் வந்து மார்க்கெட்லேருந்து எடுத்துகிட்டு போய் அதில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. பட் இந்த பாண்டோட ஈல்டு கம்மியாக இருக்குன்னா அதுக்கு மீனிங் என்னென்னா பாண்டு வந்து நிறைய பேர் வாங்குறாங்கன்னு அர்த்தம். இப்போ நிறைய பேர் வாங்கலை, அதனால அதோட ஈல்டு அதிகமாக இருக்குது. பாண்டோட ப்ரைஸ், பாண்டோட ஈல்டு இது ரெண்டுமே இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். பாண்டில் போய் அந்த ப்ரைஸ், பாண்டோட பர்ச்சேசிங் பவர் வந்து நிறைய பேர் வாங்குறாங்கன்னு வச்சுப்போமே, எனக்கு ஈல்டு அதிகமாக தரணுன்ற அவசியம் கிடையாது. கரெக்டு தானே? ஏன்னா நிறைய பேர் எனக்கு வாங்க வராங்க. இப்போ எதுக்கு இவங்களுக்கு 3.64% சும்மா கொடுத்துட்டு 10 வருஷத்துக்கு நம்ம வந்து 0.5 கொடுப்போம் அப்படின்னா யாரும் வாங்க வரமாட்டாங்க. ஏன்னா ஆல்ரெடி நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க. எனக்கு நான் வாங்குறது உங்களுடைய டிமாண்ட் அதிகமாக இருக்குன்னா அந்த டிமாண்டை கம்மி பண்ணோன்னா நான் ஈல்டை கம்மி பண்ணுவேன். நான் வந்து பாண்டை பற்றி மட்டும் பேசுகிறேன் இதில். ஓகேவா? ஸோ பாண்டோட ப்ரைஸ் அது வேற, பாண்டோட ஈல்டு வேறு. பாண்டோட ஈல்டு அதிகமாக்குறது காரணம் என்னென்னா நிறைய வந்து பாண்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணலை. ஏன் இப்போ வந்து என்னது ஸ்டாக் மார்க்கெட்டை வந்து வித்துட்டு இதில் தானே வாங்குவாங்கன்னு சொல்லிட்டு இருந்தீங்க, அப்போ யாரும் வாங்கலைன்னா என்னது புரியலையே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பொதுவாக இந்த மணி பிரிண்டிங் சொல்லிட்டு இருக்கோம், அந்த மணி பிரிண்ட்ன்றது யூஎஸ் கவர்மெண்ட், அந்த ஃபெட் அவங்களே அந்த பாண்டை வந்து நிறைய பர்ச்சேஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அவங்க இப்போ வாங்காமல் விட்டுட்டாங்க. அதனால சப்ளையில் நிறைய பாண்டு கிடச்சிருக்கு. ஓகேவா? அதனால பாண்டு ஈல்டு ரைஸ் ஆயிருக்கு. அதனால ஆல்ரெடி நார்மலாக இருக்கிற இன்வெஸ்டர்ஸ் வந்து ஸ்டாக் மார்க்கெட்லேருந்து பணத்தை எடுத்துகிட்டு போய் என்ன பண்ண போகிறோம், நமக்கு இதில் ஆல்ரெடி இன்ட்ரெஸ்ட் நிறையா கிடைக்கின்றனால பாண்டு மார்க்கெட்டில் போடுவோம். ஸோ மார்க்கெட் விழுறதுனால இங்கே பாண்ட் ஈல்டும் வந்து பாண்ட் ஈல்டு ரைஸ் ஆகிட்டே இருக்கனால இங்கே ஸ்டாக் மார்க்கெட் விழ தான் செய்யும். அது வந்து இயற்கை. ஓகேவா? உங்களுக்கு இதில் நிறைய அனாலஜி சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியலன்னா என்ன கொஸ்டினாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் எல்லா கமெண்ட்ஸ்க்குமே ரிப்ளை பண்ணிட்டு இருக்கேன். ஏதாச்சும் குறைகள் இருந்தாலும் கண்டிப்பாக சொல்லுங்கள். எனி ஃபீட்பேக் இஸ் வெல்கம். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, ciao, bye bye.